வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மழைக்கால மனசு கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வசந்தா சொன்னதை கேட்ட பிறகு மோகினியால் வேலை செய்ய முடியவில்லை. தருண் 2 நாட்களுக்கு முன் ஒரு வேலை விஷயமாக சென்னைக்கு போகிறேன், முடிந்தால் ஃபோன் செய்கிறேன், ரொம்ப பிஸியாக இருப்பேன், ஃபோன் செய்யவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் என்றான். மோகினியும் அந்த நம்பிக்கையுடன் தான் இருந்தாள். அந்த நம்பிக்கை இப்பொழுது பொய்த்துவிடப் போகிறதா? மோகினி ஆஃபீஸில் இருந்து சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்து விட்டாள். அனுவுக்கு காலையிலேயே லேசாக ஜுரம் இருந்தது. அவளை மடியில் போட்டுக்கொண்டு தட்டி தூங்க செய்து கொண்டே மோகினி யோசனையில் ஆழ்ந்து போனாள். வசந்தா சொன்னது மறுபடியும் மறுபடியும் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. தருண் போய் கூட சொல்ல ஆரம்பித்து விட்டானா? அதற்கு அவசியம் என்ன வந்துவிட்டது? சமீப காலமாய் தருண் அடிக்கடி சென்னைக்கு போய் வருகிறான். ஆபீஸ் வேலைகளை பற்றியும் முன்போல் தன்னிடம் சொல்வதில்லை. தானும் அதை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை. பெங்களூரில் தாசப்பிரகாஷில் தருணுடன் சேர்ந்து சாப்பிட்ட பெண் யார்? அனுவை சந்தித்ததை தன்னிடமிருந்து மறைக்கிறானோ? மோகினியின் கண்கள் முன்னால் அனுவும் தருணும் சேர்ந்து அமர்ந்து இருப்பது போன்ற காட்சி தோன்றியது. அனுவுக்காக அவன் இத்தனை வருடங்களாய் தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அனு திடீரென்று கண்ணில் பட்டால் தருணுக்கு எப்படி இருக்கும்? தருண் கண்களில் மகிழ்ச்சி, உத்வேகம். உனக்காகத்தான் இத்தனை வருடங்களாக தேடிக்கொண்டிருந்தேன் அனு என்று சொல்வானா? தனக்காக இவ்வளவு தீவிரமாக பிடிவாதமாக தேடிக்கொண்டிருந்த நபரை சந்திக்கும் போது அனுவின் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த அனுபவம் எவ்வளவு த்ரில்லிங்காக இருக்குமோ மோகினியால் யூகிக்க முடிந்தது. அந்த நிமிடம் தான் மோகினியாக இல்லாமல் அனுவாக இருந்திருக்க கூடாதா என்று தோன்றியது. அனுவை பார்த்த பிறகு தருண் தன்னிடம் எப்படி நடந்து கொள்வான்? இந்த திருமணம், மனைவி, மகனை பற்றி நினைக்கும் போது எரிச்சலாக இருக்குமோ? தான் அவசரப்பட்டு திருமணம் செய்து கொண்டு விட்டோம் என்று பச்சாதாபத்துடன் குன்றி போவானோ? இந்த திருமணம் நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் தான் தானே என்ற விஷயம் மோகினியின் நினைவுக்கு வந்தது. வலுக்கட்டாயமாக அவன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்துவிட்டு இப்பொழுது எவ்வளவு முட்டாள்தனமாக யோசித்து கொண்டிருக்கிறோம். தனக்கும் தருணுக்கும் நடுவில் அனு குறுக்கே வந்து விட்டதாக நினைப்பது எவ்வளவு தவறு. அனு தருணுக்கு இடையில் தான் குறுக்கே நிற்கிறாள். வேற்று மனுஷி அனு இல்லை. அனு தருணுக்கு இடையில் 20 வருடங்களுக்கு மேலாக பந்தம் இருந்து வருகிறது. தருண் மீது தனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? கவலை தனிமையினால் மோகினியின் மனம் அமைதியின்றி தவித்தது. எப்படியோ மனதை தேற்றிக் கொண்டு தைரியமாக இருக்க முயன்றாலும் ஏதாவது நிகழ்ந்து மறுபடியும் வேதனையில் தவிப்பது வழக்கமாகிவிட்டது. மோகினிக்கு தன் மீதே எரிச்சலாக இருந்தது. தருண் மனதில் அனு மட்டும் இல்லை என்றால் தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். இது எந்த ஜென்மத்தில் பட்ட கடன்? ஒருமுறை கூட கண்ணால் பார்த்திராத அந்த அனு தன் மன நிம்மதியை இப்படி கொள்ளையடிப்பானேன்? மோகினி மனதில் அனுவின் பால் ஒரு விதமான துவேஷம், வெறுப்பு ஏற்பட தொடங்கின. அனுவிடமிருந்து தருணை பிரிக்க முடியாத இயலாமையினால் ஏற்பட்ட விளைவு இது. தருணை அந்த புதை குழியில் இருந்து மீட்பதற்காக கை கொடுத்து உதவ போனவள் தானும் அந்த குழியில் புதைந்து போய் கொண்டிருக்கிறாள். அந்த வேதனை தன்னுடைய தனித்தன்மையை முற்றிலும் மாற்றிவிட்டது. நினைத்து பார்க்கும்போது மோகினிக்கு தன் மீதே கோபம் வந்தது. அனு, ஐ ஹேட் யூ என்று நினைத்து கொண்டாள். அன்று இரவு தருண் வீட்டுக்கு வந்து விட்டான். அவன் பெங்களூருக்கு சென்ற விஷயம் தனக்கு தெரியாதது போல் நடிப்பதற்கு மோகினி ரொம்ப சிரமப்பட்டாள். தருண் கொஞ்சம் சிரத்தையாக கவனித்திருந்தால் மோகினியின் வாடிப்போன முகத்தை, வலிந்த புன்முறுவலை உணர்ந்திருப்பான். அவள் மனதில் ஏதோ வேதனை இருப்பதை புரிந்து கொண்டிருப்பான். இரவு சாப்பிடும்போது மோகினி அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் கேட்டாள், சென்னையில் வேலை முடிந்து விட்டதா? ஆ, இதென்ன ரசம் போட்டுக்கொள்ளாமலேயே தயிர் போட்டுக்கொள்கிறாயே என்று கேட்டாள். மறந்து போய்விட்டேன் என்றான். அவன் கவனம் இங்கே இருப்பது போல் தெரியவில்லை. சாப்பாடு முடிந்த பிறகு இருவரும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டார்கள். டிவியில் ஏதோ நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்தது. இருவரின் பார்வையும் டிவி மீது இருந்தாலும் என்ன பார்க்கிறோம் என்ற மனதில் பதியாத அளவுக்கு யோசனையில் மூழ்கியிருந்தார்கள். மோகினி கட்டில் மீது படுத்து கொண்டாள். சற்று நேரம் கழித்து தருண் வந்தான். தூங்கிவிட்டாயா மோகி? இன்னும் இல்லை.
உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். இந்த நேரத்திலா? ஆமாம், நாளை மறுபடியும் சென்னைக்கு போகிறேன். சில நாட்கள் வரையில் பிஸியாக இருப்பேன். சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். அவற்றை இப்பொழுது சொல்லி உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. சென்னையில் அவ்வளவு வேலை இருக்கும்போது நடுவில் வருவானேன்? அங்கேயே இருந்திருக்கலாமே. ரொம்ப சாதாரணமான குரலில் கேட்டாள். இங்கே சில செக்குகளில் பேப்பர்களில் நான் கையெழுத்திட வேண்டும், வர வேண்டியதாகிவிட்டது. மோகினி மௌனமாக இருந்து விட்டாள். மோகி, நீ பொறுமையாக இருக்க வேண்டிய நாட்கள் இவை. வேண்டுகோள் விடுப்பது போல் சொன்னான். நான் உன்னை எதற்காவது நச்சரித்திருக்கிறேனா தருண்? இல்லை இல்லை, நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. அதான் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ல வந்தேன். சரி. தருண் போய்விட்டான். அவன் குரலில் வெளிப்பட்ட வேதனையை மோகினி உணர்ந்து கொண்டாள். ஏதோ சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு வந்திருக்கிறான். பிறகு ஏனோ அந்த முயற்சியை கைவிட்டு விட்டான். மோகினி கவனித்து கொண்டுதான் இருந்தாள். தருண் எப்போதும் போல் கட்டில் மீது அமர்ந்து கொள்ளவில்லை. நெருக்கமாக வந்து மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. தனக்கும் அவனுக்கும் நடுவில் கண்ணுக்கு தெரியாத இடைவெளி ஏற்பட்டிருப்பது போல் தோன்றியது. மோகினியின் கண்களில் இருந்து நீர் வழிந்து கன்னத்தில் உருண்டது. உறக்கத்தில் அனு புரண்டான். குழந்தையின் முதுகில் லேசாக தட்டி தூங்க செய்தாள். அனு, எதற்காக உன்னை பெற்றெடுத்தேன்? நீ மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகும் சுதந்திரம் எனக்கு இருந்திருக்கும். மோகினியின் மனம் தவித்தது. பெங்களூருக்கு போன விஷயத்தை தருண் சொல்லி இருந்தால் மோகினி இந்த அளவு வேதனைப்பட்டிருக்க மாட்டாள். முன்போல் இல்லாமல் தருண் தன்னிடமிருந்து விஷயத்தை மறைக்கிறான் என்ற உண்மை அவளுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியது. தருண் மனைவியாக தனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் அனு விஷயம் வந்தால் மட்டும்தான் முற்றிலும் வேற்று மனுஷி. தருண் பக்கத்து அறையில் உறங்கிவிட்டான். எப்போதும் போல் வந்து தன் பக்கத்தில் படுத்து கொள்ளவில்லை. அனு இங்கே இல்லையே தவிர தங்களுக்கு நடுவில் சாசுவதமாக இடம் பெற்றுவிட்டது போல் தோன்றியது. கண்ணுக்கு தெரியும் எதிரியுடன் சண்டை போட்டு வெற்றியோ தோல்வியோ முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் அனு விஷயத்தில் அப்படி செய்ய முடியாதே. தருண் அனு பேசிக்கொள்ளும் போது தன்னை பற்றிய பிரஸ்தாபனை வருமா? யார் கண்டார்கள்? தனக்கு திருமணமான விஷயத்தை தருண் அனுவிடம் சொல்வானோ மாட்டானோ? அனுவை பார்த்தால் நேராக வீட்டுக்கு அழைத்தவா என்று தருணிடம் சொல்ல நினைத்தாள். ஆனால் அந்த பெயரை நினைக்கும் போதே உடல் தீ பற்றி எரிவது போல் இருந்தது. தன்னுடைய திறமை, புத்திசாலித்தனம் எல்லாம் எங்கே போய்விட்டன? சராசரி பெண்ணை விட கேவலமாக தான் இப்படி யோசிக்கலாமா? இதற்கெல்லாம் காரணம் யாரு? தருண். தருண் இப்படி ஆனதற்கு காரணம் அந்த ராட்சசி அனு. மோகினி எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். உடனே போய் தருணின் தோள்களை பற்றி உலுக்கி, பெங்களூருக்கு எதற்காக போனாய்? தாசப்பிரகாஷில் உன்னுடன் இருந்த பெண் யார் என்ற உரத்த குரலில் கத்த வேண்டும் போல் தோன்றியது. அனு என்று அவன் பதில் சொல்லிவிட்டால் தான் என்ன செய்ய வேண்டும்? அவனிடமிருந்து விலகி போக தன்னால் முடியுமா? அவன் தானாக சொல்லாத விஷயத்தை வலுக்கட்டாயமாக சொல்ல வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்வது, கத்துவது எவ்வளவு வெட்கம் கெட்ட விஷயம்! அந்த நிமிடமே குழந்தையை அழைத்து கொண்டு தந்தையிடம் போய்விட வேண்டும் என்று மோகினிக்கு பலமாக தோன்றியது. அன்று மாலை மோகினி காமாட்சி மாமியை துணைக்கு அழைத்து கொண்டு மகனுடன் கடைத்தெருவுக்கு போயிருந்தாள். வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கினாள். சாதாரணமாக இந்த வேலையை பரிமளாவே பார்த்து கொள்வாள். ஆனால் சமீப காலமாக அவளுடைய உடல் நலம் சரியாக இல்லை. வீட்டு வேலைக்கு ஆள்கள் இருந்தாலும் எல்லா விஷயங்களிலும் அவர்களை சார்ந்திருப்பதை மோகினி விரும்ப மாட்டாள். நீ எதற்காக கஷ்டப்படுகிறாய்? தருண் கேட்டான். இதுவும் ஒரு கஷ்டமா? சில பெண்களை போய் பார்த்தால் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்களோ. சோம்பேறித்தனமாக இருந்தால் இல்லாத வியாதிகள் நம்மை தேடி வரும். மோகினி பதில் அளிப்பாள். இதுபோல் வெளியில் வரும்போதுதான் காமாட்சி மாமிக்கு மோகினியுடன் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் நடக்கும் விஷயங்களை கதை கதையாக சொல்லத் தொடங்குவாள். எனக்கு தெரியும், பேசாமல் இருங்க என்ற மோகினி கடிந்து கொள்வது வழக்கம்தான். ஆனால் மாமி விடமாட்டாள். சொல்ல நினைத்ததை சொல்லிவிட்டுத்தான் ஓய்வாள். இன்றும் அப்படித்தான் ஆரம்பித்தாள். அம்மா, நீங்க இல்லாத போது உங்க மாமியாரும் பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவிடம் எதுக்காகவோ சண்டை போட்டு கொண்டார்கள். சண்டையா? எதுக்கு? மோகினி கேட்டாள். காரணம் தெரியவில்லை. நான் காஃபி கலந்து எடுத்து போனேன். மோகினியிடமிருந்து எதற்காக மறைக்கிறாய்? விஷயத்தை சொல்லிவிடு என்று பெரிய ஐயா சொன்னது காதில் விழுந்தது. என்னால் சொல்ல முடியாது டேடி, சின்ன ஐயா சொன்னார். உங்க மாமியார் அழுது கொண்டே என் கஷ்டங்கள் தீர்ந்து விட்டது என்று நினைத்தேன். என் ஜாதகத்தில் அந்த யோகம் இல்லையோ என்னவோ என்று சொன்னாள்.
மோகினியிடம் நீ சொல்லாமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றார் பெரிய ஐயா. நான் போனதும் பேச்சை நிறுத்திவிட்டார்கள். காஃபியை டீப்பாய் மீது வைத்துவிட்டு வெளியில் வந்து விட்டேன். பிறகு உங்க மாமனார் பெரிய குரலில் சத்தம் போட்டார். சின்னையா வேகமாக வெளியில் வந்து காரை எடுத்துக்கொண்டு எங்கேயோ போய்விட்டார். என்னவோமா, உன் நிழலில் நிம்மதியாக இருக்கிறேன். நீ வேறு நான் வேறு என்று என்னால் நினைக்க முடியவில்லை. என்ன பிரச்சனை என்று நீயே கேட்டு தெரிந்து கொள். கோள் மூட்டி விடுகிறேன் என்று நினைக்காதேம்மா. காமாட்சி மாமி நீட்டி முழக்கினாள். ஏதாவது ஆஃபீஸ் விஷயமாக இருக்கும். காமாட்சி மாமியை சமாதானப்படுத்துவதற்காக அப்படி சொன்னாலே தவிர மோகினியின் மனதில் உள்ளூர குடைந்து கொண்டே இருந்தது. விஷயம் என்னவாக இருக்கும்? எதுவாக இருந்தாலும் தன்னிடம் சொல்லாமல் மறைப்பானேன்? தன்னை வேற்று மனுஷியாக ஒதுக்குகிறார்களா? தோ உங்க சிநேகிதி உஷா, காமாட்சி மாமி சொன்னாள். சர்ஃப் பாக்கெட்டை எடுத்து கொண்டிருந்த மோகினி திரும்பி பார்த்தாள். உஷா தனியாக கடைக்கு வந்திருந்தாள். அந்த பக்கமாக திரும்பி ஏதோ வாங்கி கொண்டிருந்தாள். உஷா, மோகினி அழைத்தாள். உஷா காதில் வாங்காதவள் போல் போய்கொண்டிருந்தாள். மோகினி வேகமாக சென்று உஷாவின் கையை பற்றி கொண்டு, என்ன உஷா, பார்க்காதது போல் போய்கொண்டிருக்கிறாயே என்றாள். உஷா அப்பொழுதுதான் கவனித்தாற்போல் திரும்பி பார்த்து சிரித்தாள். ஹலோ மோகி, எப்படி இருக்கிறாய் என்றாள். அந்த சிரிப்பில் ஜீவன் இருக்கவில்லை. நன்றாக இளைத்திருந்தாள். என்ன ஆச்சு உஷா, இப்படி இளைத்து போய்விட்டாயே? உடம்பு சரியாக இல்லையா? மோகினி கேட்டாள். நன்றாகத்தானே இருக்கிறேன். ஹாய் டியர். மோகினியின் கையை பிடித்து கொண்டிருந்த அனுவை கொஞ்சினாள். நீ ஊரில் இருந்து எப்பொழுது வந்தாய்? 4 மாதங்களாய் இந்த ஊரில்தான் இருக்கிறேன். 4 மாதங்களாகவா? மோகினி திகைத்து போனவளாய் பார்த்தாள். 4 மாதங்களாக இந்த ஊரில் இருந்து கொண்டு எனக்கு ஃபோன் கூட செய்யவில்லையே. மோகினி உஷாவின் கையை அழுத்தமாக பற்றி கொண்டாள். உஷா, என் மீது உனக்கு ஏதாவது கோபமா? நான் ஏதாவது தவறாக நடந்து கொண்டேனா? நீ எதுவும் செய்யவில்லை மோகி. பின்னே ஃபோன் செய்யாமல் சந்திக்காமல் இருப்பானேன்? உஷாவின் விழிகளில் நீர் சுழன்றது. பார்வையை திருப்பிக் கொண்டாள். பாஸ்கர் பூனாவில் இருக்கிறான். பாஸ்கர் பூனாவில் இருந்தால் இங்கே 4 மாதங்களாக நீ என்ன செய்கிறாய்? வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன். வேலைக்காக தேடுவானேன்? உஷா, என்னாச்சு உனக்கு? எதுவும் ஆகவில்லை. மோகினி உஷாவின் கையை பலமாக பற்றி கொண்டாள். இங்கே வேண்டாம், பக்கத்திலேயே நாம் வழக்கமாக போகும் ப்ளூ ஸ்டார் ஹோட்டல், அங்கே உட்கார்ந்து கொண்டு பேசுவோம். வாங்கிய பொருள்களுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு காமாட்சி மாமியிடம் கூடையை ஒப்படைத்தாள். நீங்க வீட்டுக்கு போங்க மாமி, நான் அப்புறமாய் வருகிறேன் என்ற மாமியை அனுப்பிவிட்டாள். மோகினி அனுவை தூக்கி கொண்டு உஷாவுடன் ப்ளூ ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாள். நகரத்தின் பிரதான சாலையில் 3வது மாடியில் அந்த ஹோட்டல் இருந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தால் கீழே டாங் பண்ட் சாலையில் வாகனங்களின் போக்குவரத்து பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. மோகினி உஷா வந்து அமர்ந்து கொண்டார்கள். ஏதாவது சாப்பிடுகிறாயா? மோகினி கேட்டாள். மோகினி 2 கப் காஃபியும் ஒரு ஐஸ்கிரீமும் ஆர்டர் செய்தாள். உஷாவின் கண்கள் அடிக்கடி அனுவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. மோகி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உன் மகனை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கிறது, உஷா சொன்னாள். போதுமே, இன்னும் குறும்புத்தனம் உன்னை விட்டு போகவே இல்லை. உன்னை பற்றி சொல்லு. பாஸ்கர் எப்படி இருக்கிறான்? பாஸ்கரும் நானும் பிரிந்து விட்டோம். என்ன? மோகினி திடுக்கிட்டாற்போல் பார்த்தாள். ஆமாம், என்ன நடந்தது உஷா? திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்று நினைத்திருந்தேன். அனாவசியமாக மனதை தளர விட்டேன். அதன் விளைவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தது சொல்லு உஷா. உஷாவின் கையை பற்றி கொண்டே கேட்டாள். பாஸ்கரிடமிருந்து விலகிவிட்டேன். என்னால் நம்ப முடியவில்லை. பாஸ்கர் எப்படி சம்மதித்தான்? அவன் சம்மதிக்கவில்லை. பிரிய வேண்டும் என்ற முடிவு என்னுடையதுதான். ஏன், எதனால்? மோகினி பதற்றத்துடன் கேட்டாள். உஷாவின் பார்வை கையில் இருந்த கோப்பையின் மீது பதிந்தது. சர்க்கரையை எடுத்து ஸ்பூனால் கலந்து கொண்டே, எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்றாள். உண்மையாகவா? இவ்வளவு நல்ல செய்தியை இவ்வளவு தாமதமாக சொல்கிறாயே. வாழ்த்துக்கள். ஆனாலும் நீ ரொம்ப மாறிவிட்டாய். குறைந்தபட்சம் ஒரு கடிதமாவது எழுதி இருக்கலாம் இல்லையா? அவ்வளவு வேற்று மனிதர்களாகி விட்டோமா? இல்லை மோகி, பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு அந்த விஷயம் மகிழ்ச்சியானது இல்லை. அப்படி என்றால்? எங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பிறவியிலேயே கண் பார்வை இல்லை. என்ன? மோகினிக்கு வாய் அடைத்து போய்விட்டது. உஷா விழிநீரை கட்டுப்படுத்த முயன்றாள். நான் கனவில் கூட நினைக்கவில்லை. உஷாவால் அழுகையை அடக்க முடியவில்லை.
கன்னத்தின் வழியாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. கை குட்டையால் கண்களை ஒற்றிக் கொண்டாள். பார்த்து கொண்டிருக்கும் போதே கண்களும் மூக்கும் சிவந்து விட்டன. உஷா, ஐ எம் சாரி, எனக்கு விஷயமே தெரியாது, மோகினி சொன்னாள். உஷா சொன்ன விஷயம் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. யாருக்கும் தெரியாது, யாரிடமும் சொல்லவில்லை மோகி. உஷா அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். உஷா, ப்ளீஸ். திருமணமான பிறகு எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. குழந்தை வேண்டும் என்பதால் குடும்ப கட்டுப்பாடு கூட பின்பற்றவில்லை. உனக்குத்தான் தெரியுமே குழந்தைகள் என்றால் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று. கருவுற்ற நாள் முதல் பிறக்கப் போகும் குழந்தையை பற்றி கனவு காண ஆரம்பித்து விட்டேன். ஆராதனை என்ற நாவல் கதாநாயகியின் பெயர் நயனா. பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெயர்தான் வைக்க வேண்டும் என்று பாஸ்கரிடம் தீர்மானமாக சொல்லிவிட்டேன். பாஸ்கர் என்னை விரும்பி திருமணம் செய்து கொண்டது அவனுடைய அம்மாவுக்கு பிடிக்கவில்லை. பாஸ்கர் மீது நான் அதிகாரம் செலுத்துகிறேன் என்றும் பாஸ்கர் என்னை கட்டுப்படுத்துவதில்லை என்றும் அந்த அம்மாளுக்கு கோபம். என்னை பிடிக்கவில்லை என்றால் என் முகத்தில் விழிக்காமல் இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்க மாட்டாள். ஏதாவது சாக்கு வைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து டேரா போடுவாள். இல்லையா கடிதம் மூலமாய் பாஸ்கரையும் என்னையும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பாள். நான் அந்த அம்மாளை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை. பாஸ்கரின் அன்பு ஒன்றே எனக்கு போதும். டாக்டர் சொன்ன தேதியில் இடுப்பு வலி எடுத்தது. பெண் குழந்தை பிறந்திருப்பதாக பாஸ்கர் சொன்னபோது நயனா என்று பெயர் வைப்போம் சந்தோஷமாக சொன்னேன். பாஸ்கர் அழுது விட்டான். எனக்கு புரியவில்லை. பிறகு டாக்டர் என்னிடம் மெதுவாக சொன்னாள், பிறந்த குழந்தைக்கு கண் பார்வை இல்லை என்று. அதிர்ச்சி அடைந்து விட்டேன். பாஸ்கர் ரொம்ப பொறுமையாக இருந்தான். எப்படி இருந்தால் என்ன, நயனா நம்முடைய குழந்தை என்றான். அந்த பெயரை என் முன்னால் உச்சரிக்க கூடாது என்று கத்திவிட்டேன். குழந்தையுடன் வீட்டுக்கு வந்தேன். குழந்தை அப்படியே பாஸ்கரின் ஜாடை, கண்கள் மட்டும் இருந்தால் கொள்ளை அழகு. குழந்தை பிறப்பதற்கு முன் பெயர் சூட்டு விழா பற்றி எவ்வளவோ கனவுகளை வைத்திருந்தேன். என் துரதிர்ஷ்டம் எல்லாமே காணல் நீராகிவிட்டது. பாஸ்கரின் தாய் வந்தாள். மோகி, அவள் கண்களில் கொடூரமான சந்தோஷம் தென்பட்டது. அதை பார்த்ததும் அவள் கழுத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்று தோன்றியது. பாஸ்கர் மட்டும் அங்கே இல்லை என்றால் அந்த எண்ணத்தை செயல்படுத்தி இந்த நேரத்திற்கு தூக்கு மேடைக்கு சென்றிருப்பேனோ என்னவோ. அப்படி நடந்திருந்தாலாவது நன்றாக இருந்திருக்கும். தினமும் நரகத்தில் உழலும் கொடுமை எனக்கு இருந்திருக்காது. அன்று முதல் எனக்கு நரகம் தொடங்கிவிட்டது. எனக்கு குருட்டு குழந்தை பிறந்திருப்பதாக பாஸ்கரின் தாய் உறவினர் வட்டாரத்தில் டமாரம் அடித்து விட்டாள். நான் அழைக்காவிட்டாலும் சிலர் வீடு தேடி வந்தார்கள். குழந்தையை பார்த்துவிட்டு ஏதாவது சொல்வார்கள். குழந்தையை தூக்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று தோன்றும். ஒரு முறை நான் கடை தெருவுக்கு போய்விட்டு வீடு திரும்பிய போது மாமியார் குழந்தையை யாரிடமோ காண்பித்து கொண்டிருந்தாள். என்னால் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. வாய்க்கு வந்தபடி அந்த அம்மாளை திட்டினேன். அந்த வீட்டில் இனி இருக்க மாட்டேன் என்று பாஸ்கரிடம் சொல்லிவிட்டேன். பாஸ்கர் ஒரு ஹோட்டலில் அறையை எடுத்துக்கொண்டு என்னையும் குழந்தையையும் தங்க வைத்தான். உஷா, அம்மாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்து கொள்கிறேன் என்றான். பாஸ்கர் குழந்தையை அமைதியான சூழ்நிலையில் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்க அம்மா இருக்கும் வரையில் அது நடக்காது என்றேன். உன் விருப்பம் போல் நடந்து கொள்கிறேன். பாஸ்கர் சத்தியம் செய்து கொடுத்தான். வேறு வீடு பார்த்து கொண்டு போய்விட்டோம். ஒரு நாள் பாஸ்கரின் நண்பர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். குழந்தை எங்கே என்று கேட்டார்கள். பாஸ்கர் பேச்சை மாற்றிவிட்டான். அவர்கள் மற்றொரு முறை கேட்ட பிறகு, உஷா, பேபியை தூக்கி கொண்டு வா என்றான். நான் குழந்தையை கொண்டு வந்து காண்பித்தேன். அவர்கள் போன பிறகு பாஸ்கருடன் சண்டை போட்டேன். அவர்கள் கேட்டதும் ஏன் குழந்தையை காட்டவில்லை என்று கேட்டேன். உஷா, நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். பேபியிடம் உனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறதோ நானும் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்றான். இல்லை, அன்பு இருந்தால் குழந்தை எங்கே என்று அவர்கள் கேட்டதும் நீயே தூக்கி கொண்டு போய் காட்டி இருப்பாய் என்று கத்திவிட்டேன். அந்த விதமாக எங்களை மேலும் சேர்த்து வைக்க வேண்டிய குழந்தை இருவருக்கும் நடுவில் பிரிவு ஏற்பட காரணமாகிவிட்டாள். என்ன செய்யட்டும் மோகி, என் மனதில் வேதனை குடிகொண்டு விட்டது. அதில் இருந்து மீண்டு வர என்னால் முடியவில்லை. வயிற்றில் குழந்தை உருவானது முதல் எவ்வளவு கனவுகள் கண்டேன். குழந்தை பிறக்கப் போகும் நாளுக்காக ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்த்தேன். பேபி பிறந்த போது நான் அதிர்ச்சி அடைந்தது உண்மைதான். ஆனால் இப்போ அந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு விட்டேன். என் குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் மீது இருக்கிறது. ஊனமுற்றவர்களும் மனிதர்கள்தானே. என் மகளை எந்த குறையும் வராமல் என்னால் வளர்த்து ஆளாக்க முடியும்.
இதற்கு பாஸ்கரின் உதவி தேவை இல்லை என்ற முடிவுக்கு வந்தேன். பாஸ்கருடன் சேர்ந்திருந்தால் அவனுடைய அம்மாவுடன் சண்டை போடுவதை தவிர்க்க முடியாது. அவளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றால் பாஸ்கரை விட்டு பிரிய வேண்டும். அதான் தொலைவாக வந்து விட்டேன். இப்போ குழந்தைதான் என் உலகம். இங்கே வேலையில் சேர்ந்து விட்டேன். எனக்கு மகள் இருப்பது யாருக்கும் தெரியாது. வெளி உலகத்துடன் எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் யாரையும் வீட்டுக்கு வர சொல்லி அழைத்ததில்லை. யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. உஷா சொல்லி முடித்தாள். உஷா, ஒரு தடவை கூட என் நினைவு வரவில்லையா? நம் நிறுவனத்திற்கு ஏன் வரவில்லை? மோகினி கேட்டாள். வரவேண்டும் என்று தோன்றவில்லை மோகி. வந்தாலும் என்னால் அதில் முன்போல் ஈடுபட முடியாது. உனக்கு ஃபோன் செய்ய வேண்டும் என்றும் கடிதம் எழுத வேண்டும் என்றும் பலமுறை தோன்றியது. ஆனால் கட்டுப்படுத்தி கொண்டேன். யாரிடமிருந்தும் உதவியை பெறாமல் தனியாகவே போராட வேண்டும் என்று முடிவு செய்தேன். பாஸ்கர் உன்னிடம் வருவதாக சொன்னான். அப்படி செய்தால் இனி அவன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று மிரட்டினேன். நான் பழைய உஷா இல்லை மோகி. ஒரு தடவை யோசித்துப் பார். நம்முடைய நிறுவனத்திற்கு வருபவர்களில் பாதி பேர் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். உண்மையை மறைப்பார்கள். அவர்கள் சொன்னதை வைத்துக்கொண்டு நான் ஏதாவது அறிவுரையை சொன்னால் பல பேர் அதை செயல்படுத்தவும் மாட்டார்கள். உண்மையிலேயே நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோமா? அப்படி சொல்லாதே உஷா. அது நிறுவனத்தின் தவறு இல்லை. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதவர்களின் தவறு. இல்லை மோகி. மறுப்பது போல் உஷா தலையை அசைத்தாள். வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன். அவரவர்கள் தனியாகத்தான் போராட வேண்டும். இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் சரியான பயிற்சி இருந்தால் போர் புரிவது சுலபமாக இருக்கும் இல்லையா? இன்று நீ குழந்தைக்காக எவ்வளவு தவிக்கிறாய். தனியாக வளர்க்கவும் தயாராக இருக்கிறாய். அந்த துணிச்சல் உனக்கு எங்கிருந்து வந்தது? மோகினி கேட்டாள். எனக்கு சொல்ல தெரியவில்லை மோகி. நீ சொல்வதும் சரியாக இருக்கலாம். உஷா மேலும் சொன்னாள். ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகளின் பெற்றோரை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்பதற்கு கற்றுக்கொண்டேன். என் கையில் இல்லாதவற்றுக்கு வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை என்று என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். அழுது கொண்டு இருப்பதை விட உண்மையான தாயாக குழந்தைக்கு பாசத்தை நேசத்தை கொடுக்க முடிவு செய்தேன். இந்த உலகில் என்னை போன்ற தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களில் நானும் ஒருத்தி. கேர் சென்டருக்கு சென்று இது போன்ற குழந்தைகளை பராமரிப்பதற்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டேன். பாஸ்கர் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டான். துணையாக இருப்பதாக சொன்னான். தனக்கு மட்டும் கடமை இல்லையா என்று நொந்து கொண்டான். அவனுடைய அம்மா அவனுக்கு வேறு திருமணம் செய்வதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருகிறாள். அப்படி ஏதாவது நடந்தாலும் எனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. வேறு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இரு என்று பாஸ்கரிடம் சொல்லிவிட்டேன். விவாகரத்து கேட்டேன். தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். தொலைவாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உஷா எவ்வளவு வேதனையை அனுபவித்து வருகிறாள் என்று மோகினியால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவளை வீட்டில் இறக்கிவிட்டு குழந்தையை பார்த்துவிட்டு வந்தாள். குழந்தை சுறுசுறுப்பாக களையாக இருந்தது. வேறு எந்த குறையும் இல்லை. காரில் வீட்டுக்கு திரும்பி வரும்போது மோகினிக்கு மூளையே மரத்து போனார் போல் இருந்தது. மடியில் அனு உறங்கிக் கொண்டிருந்தான். இத்தனை நாள் தான் ஏதோ பெரிய பிரச்சனையில் இருப்பதாக நினைத்து வந்தாள். உஷாவை பார்த்த பிறகு தன்னுடையது ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது. மடியில் உறங்கிக் கொண்டிருந்த அனுவை பார்க்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்ல தோன்றியது. 3.5 வருடங்களுக்கு முன்னால் தானும் உஷாவும் இருந்த நிலைமைக்கும் இப்போதைய நிலைமைக்கும் எவ்வளவு வித்தியாசம்! அன்று வாழ்க்கையிடம் எவ்வளவு கனவுகள், எதிர்பார்ப்புகள்! வாழ்க்கை நதியின் கரையில் நின்று கொண்டு உற்சாகமும் கும்மாளமுமாக கொட்டமடித்த நாட்கள் அவை. ஒரு கடுதாசி எழுதி போட்டால் போதும், உடனே கிளம்பி வந்து விடுவேன் அம்மா, போகும் முன் சொல்லிவிட்டு போனாள். இரவு ஆகிவிட்டது. மோகினி அனுவை தூங்க செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தாள். மம்மி, டாடி இருந்தால் எனக்கு தினமும் கதை சொல்வார். டாடி சொன்ன குரங்கு கதை எவ்வளவு நன்றாக இருக்கும் தெரியுமா? உனக்கு அந்த கதையை சொல்லட்டுமா? அம்மாவின் கன்னத்தை பிடித்து ஆட்டினான். மோகினி தலையை அசைத்தாள். ஒரு ஊரில் ஒரு குரங்கு இருந்ததாம், அனு சொல்ல தொடங்கினான். வாசலில் கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. மோகினி தலையை திருப்பி பார்க்க போனாள். மடியில் அமர்ந்திருந்த அனு தாயின் 2 கன்னங்களையும் பற்றி தன் பக்கம் திருப்பி கொண்டான். குரங்குக்கு ஒரு நாள் ஜுரம் வந்துவிட்டது. டாக்டரிடம் போய் ஊசி போட்டு கொள்ளணுமாம். ஊசி என்றால் குரங்குக்கு பயமாம். வாசற்கதவு திறக்கும் சத்தம் கேட்டு அனு கதையை நிறுத்திவிட்டான். தருண் வருவது போல் காலடி சத்தம் கேட்டது. டாடி வந்தாச்சு.
தாயின் மடியில் இருந்து துள்ளி கீழே குதித்து ஓடினான். டேடி! அந்த குரலில் சந்தோஷமும் உற்சாகமும் எதிரொலித்தன. கண்ணா, இன்னும் தூங்கலையா? தருண் மகனை தூக்கி கொண்டு கன்னத்தில் முத்தம் பதித்தான். ம், அம்மாவுக்கு குரங்கு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன் டேடி. வெரி குட். தருண் மகனை கீழே இறக்கிவிட்டான். டேடி குளித்துவிட்டு வரும் வரையில் அனு சோஃபாவில் சமர்த்தாக உட்கார்ந்து கொள்வான். சரிதானே? சோஃபாவின் மீது மகனை உட்கார வைத்துவிட்டு அவனுக்காக தான் வாங்கி வந்த பொம்மையை கொடுத்தான். அனு அந்த பொம்மையுடன் விளையாடி கொண்டிருந்தான். தருண் குளிக்க போனதும் அனு தாயின் அருகில் வந்தான். மம்மி, அந்த குரங்கு டாக்டரிடம் போய் ஊசி. தொந்தரவு செய்யாதே அனு, அம்மா வேலை பார்க்கிறாள் இல்லையா? மகனை கடிந்து கொண்டாள். அனு உதட்டின் மீது ஆள்காட்டி விரலை வைத்து கொண்டு பொம்மையுடன் விளையாடி கொண்டிருந்தான். தருண் குளித்து விட்டு வந்தான். அனு, டாடி கிட்ட வாக்கண்ணா. உரத்த குரலில் தருண் அழைத்த போது அனு உஷ் என்று எச்சரித்தான். சத்தம் போடக்கூடாது, அம்மா வேலை செய்துகிட்டு இருக்காள். அவன் சொன்ன முறையை பார்த்ததும் தருணுக்கு சிரிப்பு வந்தது. அருகில் வந்த மகனை தூக்கி கொண்டான். மோகினி தலையை உயர்த்தி தன் பக்கம் திரும்புவாளோ என்று ஒரு நிமிடம் காத்திருந்தான். மோகினி ஃபைலை விட்டு தலையை நிமிர்த்தவில்லை. பெருமூச்சு ஒன்று தருணிடமிருந்து வெளிப்பட்டது. அனுவை தூக்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். தினமும் காமாட்சி மாமி தருணுக்கு உணவு பரிமாறுவாள். இன்று அவனை பரிமாறிக்கொண்டிருந்தான். மோகினி ஒரு முறை எழுந்து போக நினைத்து மறுபடியும் நின்று விட்டாள். தருண் அனுவுக்கு கதையை சொல்லிக்கொண்டே உணவை ஊட்டி கொண்டிருந்தான். அனு மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டே கதையை கேட்டு கொண்டிருந்தான். டேடி, காமாட்சி மாமி ஊருக்கு போய்விட்டாள், அனு சொன்னான். போய்விட்டாள் இல்லையா? இனி நிம்மதிதான். தருண் சொல்வது மோகினியின் காதில் விழுந்தது. அரை மணி கழித்து தூங்கிவிட்ட மகனை தோளில் சாய்த்து கொண்டு தருண் மோகினி இருந்த அறைக்கு வந்தான். மோகினி இன்னும் ஃபைல் பார்ப்பதில் மூழ்கியிருந்தாள். தருண் கட்டில் மீது அனுவை படுக்க வைத்துவிட்டு சிறிது நேரம் கட்டில் மீது உட்கார்ந்து கொண்டான். அறை முழுவதும் நிசப்தமாக இருந்தது. மோகினியின் பக்கம் பார்த்தான். அந்த அறையில் இன்னொரு நபர் இருக்கிறார் என்ற கவனம் கூட இல்லாதவள் போல் மோகினி சீரியஸாக படித்து கொண்டிருந்தாள். வாசலை நோக்கி 2 அடி எடுத்து வைத்த தருண் திடீரென்று நின்று திரும்பினான். நேராக மோகினியின் அருகில் வந்தான். ஒரு நிமிடம் அப்படியே நின்று கொண்டிருந்தான். மோகினியிடம் எந்த அசைவும் இருக்கவில்லை. தருண் மோகினி பார்த்து கொண்டிருந்த ஃபைலை மூடிவிட்டான். மோகினி மறுபடியும் திறக்கப் போனாள். தருணின் கை ஃபைல் மீது பலமாக படிந்தது. மற்றொரு கை மோகினியின் கையை பிடித்து கொண்டு அந்த முயற்சியை தடுத்து விட்டது. மோகினி தலையை உயர்த்தி அவன் பக்கம் பார்த்தாள். அவள் கண்கள் நெருப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தன. தருணுக்கு அந்த பார்வை நன்றாகவே புரிந்தது. அவன் கோபம் கொள்ளவில்லை. தன் பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்லவும் முயற்சிக்கவில்லை. அப்படியே மனைவியை 2 கைகளாலேயும் தூக்கி கொண்டான். விடு என்னை, மோகினி விடுவித்து கொள்ள முயற்சி செய்தாள். தருண் அப்படியே தன்னுடைய அறைக்கு வந்து மோகினியை கட்டில் மீது பத்திரமாக இறக்கினான். சட்டென்று இறங்க போனவளை தடுத்து நிறுத்தினான். என்ன இது? மோகினியின் குரல் ஆவேசமாக ஒலித்தது. காமாட்சி மாமியை நான் எதற்காக அனுப்பிவிட்டேன் தெரியுமா என்று கேட்டான். எனக்கு தேவையில்லாத விஷயம். நம் குடும்பத்தை பற்றி அக்கம் பக்கத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறாள். காம்பவுண்டு சுவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு பக்கத்து மாமியுடன் வம்பு பேசுவதை நானே பலமுறை பார்த்திருக்கிறேன். 4 நாட்களுக்கு முன் சீனுவின் மனைவி வந்தபோது நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடுவதில்லை என்றும் பேசிக்கொள்வதில்லை என்றும் சொல்லி இருக்கிறாள். கணவன் மனைவிக்குள் ஏதோ தகராறு என்று சொன்னாளாம். சீனு என்னுடைய நண்பன். இன்று காலையில் என்னிடம் போனில் பேசினான். ஏதாவது பிரச்சனையா, மோகினியுடன் பேசி பார்க்கட்டுமா என்று அவன் கேட்டபோது என்ன பதில் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே அவன் நம்மை பற்றி கவலைப்படுகிறான். மோகினி மௌனமாக கேட்டு கொண்டிருந்தாள். அதனால் தான் காமாட்சி மாமியை நீக்கிவிட்டேன். முதலில் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நான் சீனுவுடன் போனில் பேசும்போது கதவுக்கு அப்பால் பதுங்கி கேட்டு கொண்டிருந்ததை பார்த்ததும் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. இந்த விஷயம் உனக்கு கோபத்தை வரவழைத்திருக்கும் என்று எனக்கு தெரியும். எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை. மோகினி கட்டிலை விட்டு இறங்கப் போனாள். தருண் மோகினியின் கையை பற்றி தன் அருகில் எடுத்து கொண்டான். மோகி, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். சொல்வதா வேண்டாமா, இல்லை இந்த பிரச்சனையை நானே தீர்த்து கொள்வதா என்று யோசித்தேன். ஆனால் உன்னிடம் சொல்லாமல் இருப்பது சரி என்று படவில்லை. நான் எதற்கு பயப்பட வேண்டும்? உன்னிடமிருந்து நான் எதையும் மறைக்கவில்லையே. மோகினி மூச்சை இழுத்து பிடித்து கேட்டு கொண்டிருந்தாள்.
அதற்குள் ஃபோன் ஒலித்தது. தருண் போய் எடுத்தான். ஹலோ என்றான். மறுமுனையில் யார் என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை. உண்மையாகவா? என்னால் நம்பவே முடியவில்லை. ஐ ஆம் லக்கி. நாளை காலையில் கிளம்பி வருகிறேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை. தருண் குரல் உற்சாகமாக ஒலித்தது. ஃபோனில் பேசி முடித்துவிட்டு அவன் திரும்பி வந்தபோது கட்டில் மீது மோகினி இருக்கவில்லை. மோகினியின் அறைப்பக்கம் போனான். கதவுகள் சாத்தி இருந்தன. மோகி அழைத்தான். மோகினி பதில் அளிக்கவில்லை. உன்னைத்தான் மோகி, கதவை திற. கதவுகள் திறக்கப்படவில்லை. நான் காலையில் ஊருக்கு கிளம்பணும். மோகினி எழுந்து வரவில்லை. நீ இவ்வளவு கடினமாக ஏன் இருக்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை. பின்னால் வருத்தப்பட போவது நீதான் எச்சரித்தான். அப்போதும் கதவுகள் திறக்கப்படவில்லை. தருண் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது போல் அவனுடைய காலடி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து மறைந்தது. பிறகு நிசப்தம். மோகினி கட்டில் மீது அமர்ந்திருந்தாள். தருண் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? தனக்கு விருப்பம் இருக்கும்போது மனைவியை நெருங்குவது, இல்லையா போனில் கூட பேசாமல் மௌனம் சாதிப்பது. அவன் மனதில் எப்போதும் அனுவை பற்றிய நினைவுகள்தான். எப்போதாவது திடீரென்று மனைவி என்று ஒருத்தி இருப்பது நினைவுக்கு வரும். கடமையை நிறைவேற்றுவதற்காக கணவன் என்ற முறையில் நெருங்குவான். திடீரென்று ஊருக்கு கிளம்பி போய்விடுவான். 10-15 நாட்கள் அவன் எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான், எதுவும் தெரியாது. அனுவை கண்டுபிடித்து விட்டானா? எங்கே, எப்படி சந்தித்தான்? இருவரும் என்ன பேசுவார்கள்? வேண்டாம் என்று நினைத்தாலும் இந்த எண்ணங்கள் மோகினியின் மனதை குடைந்து கொண்டிருந்தன. தருண் அனுவை வீட்டுக்கு அழைத்து வந்தால் தன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? வீட்டை விட்டு போக சொல்லி தருண் தன்னிடம் சொல்ல மாட்டான். அது போன்ற பண்பற்ற தன்மை அவனுக்கு கிடையாது. அனுவையும் ஏற்றுக்கொள் என்று சொல்வானாக இருக்கும். ஒரு மனைவியாக அது தன்னுடைய கடமை என்று வற்புறுத்தவும் கூடும். அனு விஷயம் தனக்கு வேதனை தருவதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. எப்போதும் பிசினஸ் பற்றிய நினைவுதான். அடுத்ததாக அனு இனி தனக்கு இடம் எங்கே? மோகினிக்கு இதயம் தீ பற்றி எரிவது போல் இருந்தது. தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் யார்? நிச்சயமாக தருண் இல்லை. இது தானாக தேடிக்கொண்ட வினை. அவன் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்றுதான் சொன்னான். அனுவுக்கு திருமணமாகி இருந்தால் பிரம்மச்சாரியாக இருந்து விடுவதாக சொன்னான். அந்த உரையாடல் நினைவுக்கு வந்த போதெல்லாம் மனதை யாரோ ஈட்டியால் குத்தியது போல் வலித்தது. அன்றுதான் அதை சீரியஸாக ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை? தன்னுடைய அன்பால் அவனை ஜெயித்துவிட முடியும் என்று இருமாப்பு கொண்டிருந்தாள். இன்று வேதனையை அனுபவிப்பது யாரு? மோகினிக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டாள். தருண் மனதை நெருங்க முடியாத போது இந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. சற்று முன் அவன் தன்னை நாடி வந்த காரணம் அவளுக்கு புரியாமல் இல்லை. அவன் உடலும் மனமும் தன்னுடன் சமரசம் ஏற்படுத்தி கொள்வதற்காக செய்யும் முயற்சி அது. அதில் தனக்கு விருப்பம் இல்லை. அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை. 4 நாட்கள் இருவரும் அந்யோன்யமாக இருப்பார்கள். அதற்குள் ஏதோ ஒரு தகவல் வரும். அவன் தன்னை பற்றி மறந்து போய்விடுவான். அனுவின் நினைவுகளில் இருந்து அவனை மீட்பதற்காக சக்திக்கு மிஞ்சி போராடிவிட்டாள். தோல்விதான் கிடைத்தது. அவன் மனதை முழுமையாக அடைய முடியாத போது அவனுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதற்கு பெயர் தாம்பத்தியம் இல்லை, விபச்சாரம். மோகினியின் கை பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மகன் மீது படிந்தது. அன்று பிடிவாதம் பிடித்த மகனுக்கு அனு என்ற பெயரை சூட்டினாள். தருண் மனதில் அனுவின் நினைவுகளை மேலும் தண்ணீர் ஊற்றி வளர்த்ததை இப்பொழுது புரிந்து கொண்டாள். தனக்கு சொந்தமில்லாத இடத்தில் இருக்க வேண்டிய தலையெழுத்து தனக்கு இல்லை. மோகினி ஒரு முடிவுக்கு வந்தாள். என்னம்மா, என்ன சொல்கிறாய்? ராகவன் மூளை கலங்கினாற்போல் பார்த்தார். என்ன, மழலை சொல் கூட மாறாத குழந்தையை போய் ஹாஸ்டலில் சேர்த்துவிட்டு வந்தாயா? மூளை இருந்துதான் இந்த காரியத்தை செய்திருக்கிறாயா? பரிமளாவின் குரலில் கோபம் வெளிப்பட்டது. அன்று மாலை மோகினி ஆபீஸில் இருந்து தனியாக வீட்டுக்கு வந்தாள். அனு எங்கே? பரிமளா கேட்டாள். ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு வந்தேன். ஹாஸ்டலா? அந்த அம்மாள் திகைத்து போனாள். எந்த ஹாஸ்டல், எதுக்கு சேர்க்கணும்? குழப்பமாக பார்த்து கொண்டே கேட்டாள். சின்ன வயதில் இருந்தே ஹாஸ்டலில் தங்க வைத்தால் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம் வரும் அத்தை. காலையில்தான் சேர்த்து விட்டேன். தனியார் நிறுவனம் ஒன்று இதை நடத்துகிறது. குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத் தருவார்கள். என்னங்க சித்தை, இங்க வாங்களேன். பரிமளா கணவர் இருந்த அறையை நோக்கி கத்தினாள். அடுத்த அறையில் பேப்பரை பார்த்து கொண்டிருந்த ராகவன் எழுந்து வந்தார். இப்போ நீ சொன்னதை உங்க மாமாவிடம் சொல்லு என்றாள் பரிமளா.
என்ன விஷயம் மோகினி? ராகவன் கேட்டார். மோகினி தளராத மனதுடன் எந்த சலனமும் இல்லாமல் சொன்னாள். மாமா, அனுவை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டேன். அவன் ஒழுக்கத்துடன் வளர வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். அப்பா அம்மா என்ற பந்தங்களுக்கு கட்டுப்படாமல் சுதந்திரமாக அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவுக்கு வந்தேன். இதை கேட்டதும் அவருக்கு மூளையே கலங்கிவிட்டது. இந்த முடிவுக்கு வரவேண்டிய காரணம் என்ன? வீட்டில் அனுவின் பராமரிப்பில் ஏதாவது குறை இருப்பதாக தோன்றுகிறதா? நாங்கள் செல்லம் கொடுத்து அனுவை கெடுத்து விட்டோமா? அப்படி எதுவும் இல்லை மாமா. பின்ன எதற்காக இந்த முடிவு? என்னதான் நடந்தது? வீட்டில் பெரியவர்கள் இருக்கிறோம். ஒரு வார்த்தையாவது எங்களிடம் சொல்ல வேண்டாமா? எதற்காக எங்களை இப்படி அவமானப்படுத்துகிறாய்? நாங்கள் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் முன்பே இந்த வீட்டை விட்டு போயிருப்போம் இல்லையா? நான் இந்த முடிவுக்கு வருவதற்கு காரணம் நீங்கள் இல்லை மாமா. பின்னே எதற்காக இப்படி செய்தாய்? தருணுக்கு இந்த விஷயம் தெரியுமா? நீங்க இருவரும் பேசி வைத்து கொண்டுதான் இந்த காரியத்தை செய்தீர்களா? அனு இன்னும் குழந்தை. பசிக்கிறது என்று வாய்விட்டு சொல்லக்கூட தெரியாத வயது. அவனை போய் ஒழுக்கம் கற்றுக்கொள்வதற்காக வேற்று மனிதர்களிடம் ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறாயே. இந்த வயதிலேயே உன் மகனுக்கு அவ்வளவு ஒழுக்கம் தேவைப்பட்டதாமா? வேண்டாம் மோகினி, வேண்டாம். நாங்கள் கிளம்பி போகிறோம். நீ உன் மகனை வீட்டுக்கு அழைத்து வந்து விடு. பரிமளா, கிளம்பு. நாம் அவர்களுக்கு தொல்லையாக இருப்பதை புரிந்து கொள்ளாமல் ஜடமாக இன்னும் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறோம். போலாம் வா, ராகவன் சொன்னார். இது உங்கள் வீடு மாமா. நீங்க எதுக்கு கிளம்பணும்? போக வேண்டியவள் நான் கிளம்புகிறேன். மோகினி, அப்படி செய்யாதேமா. எங்களால் ஏதாவது தவறு நடந்திருந்தால் எங்களை மன்னித்து விடு. என்ன நடந்தது என்று சொல்லுமா. மோகினியின் இரு கைகளையும் பற்றி கொண்டே பரிமளா அழுது விட்டாள். அப்படி சொல்லாதீங்க அத்தை. நானாகத்தான் இந்த முடிவை எடுத்தேன். வந்த பாசங்கள் மனிதனை அலைக்கழித்து கொண்டே இருக்கும். அவன் அவற்றில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்றுதான் ஹாஸ்டலில் சேர்த்தேன். உங்க அப்பாவுக்காவது இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. உங்க அப்பாவுக்கு கூட தெரியாதா? எங்கள் எல்லோரையும் ஏன் இப்படி உதறி தள்ளுகிறாய்? என்ன நடந்தது என்று சொல்லுமா. மோகினி பதில் சொல்லவில்லை. சூட்கேஸில் உடைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். நீ இப்படி கிளம்பி போவதை பற்றி தருணிடம் சொன்னாயா? ராகவன் கேட்டார். இல்லை. அவனிடம் சொல்லாமல் கிளம்புவது தவறு இல்லையா? நான் இப்படி கிளம்பி போவது தவறு இல்லை மாமா. நான் உன்னை குற்றம் சொல்லவில்லை மோகினி. இது போன்ற எண்ணம் உன் மனதில் வருவதற்கு காரணம் என்னவென்று யோசித்து பார்க்கிறேன். மோகினி பதில் சொல்லவில்லை. சூட்கேஸை எடுத்து கொண்டு போய்விட்டாள். என்னங்க இது? என்னதான் நடந்திருக்கும்? பரிமளா பதற்றத்துடன் கேட்டாள். தருண் வந்தால் தவிர விஷயம் என்னவென்று புரிய வாய்ப்பு இல்லை. தருண் மோகினிக்கு நடுவில் ஏதோ நடந்திருக்க வேண்டும். மோகினி நம்மிடம் சொல்ல மறுக்கிறாள். இதற்கு நாமும் ஒரு காரணமாக இருப்போமோ என்னவோ. இது திடீரென்று எடுத்துக்கொண்ட முடிவாக இருக்க முடியாது. விசுவுக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? ராகவன் தலையில் கையை வைத்து கொண்டார். சாந்தா இருந்தாலாவது தாய் வீட்டில் சில நாட்கள் தங்கிவிட்டு வருவாள் என்று நினைக்கலாம். மோகினி நமக்கு மருமகளான அன்று சாந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டாள். கடவுளே, இதென்ன சோதனை! நம் அருமை பேரன் யாருமே இல்லாத அனாதையைப் போல் ஹாஸ்டலில் வளருவதாவது? 3 வயது கூட முடியாத குழந்தைக்கு ஒழுக்கம் கற்றுத்தர வேண்டுமாமே. இந்த விபரீதம் எங்கே போய் முடியப் போகிறதோ தெரியவில்லை. நடந்தது எல்லாம் மோகினியிடம் சொல்லி ஆரம்பத்தில் இருந்தே நான் எச்சரித்து வருகிறேன். மோகினி வேதனைப்படுவாள் என்று எதுவும் சொல்லாமல் இருந்து விட்டான். தன்னை வேற்று மனுஷியாக ஒதுக்கிவிட்டோம் என்று மோகினி நினைத்து விட்டாள் போலும். பரிமளா புலம்பினாள். வேறு ஏதாவது பிரச்சனை வரும் என்று பயந்தேனே தவிர இப்படி நடக்கும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. அவனுக்கு கல்யாணம் செய்யாமல் இருந்திருந்தாலாவது நன்றாக இருந்திருக்கும். இந்த பெண்ணின் வாழ்க்கையை வீணாக்கி விட்டோம், ராகவன் சொன்னார். நீங்க விஸ்வநாதனுக்கு போன் செய்து விஷயத்தை தெரிவித்து விடுங்கள். பரிமளா கணவனை அவசரப்படுத்தினாள். அவனிடம் என்னால் எப்படி பேச முடியும்? எந்த முகத்தை வைத்து கொண்டு பேசுவேன்? ராகவன் வருத்தப்பட்டு கொண்டார். அதற்காக கைகளை கட்டிக்கொண்டு சும்மா இருக்க முடியுமா? மோகினியிடம் நயமாக பேசி காரணத்தை தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். ராகவன் விஸ்வநாதனுக்கு போன் செய்தார். மோகினி இங்கே வரவே இல்லையே. போன் கூட செய்யவில்லை, விஸ்வநாதன் சொன்னார். மோகினி வீட்டை விட்டு கிளம்பி போன விஷயத்தை சொல்வதா வேண்டாமா என்று ராகவன் தயங்கினார். கடைசியில் மோகினி வந்தால் போன் செய்ய சொல்லி போனை வைத்து விட்டார். இரவு 10 மணி வரையில் போன் வரவில்லை. ராகவன் மறுபடியும் போன் செய்தார். மோகினி இங்கே வரவில்லை என்றார் விஸ்வநாதன். என்ன ராகவா, பதட்டமாக பேசுகிறாயே, என்ன நடந்தது?
விசு, நடக்கக்கூடாதது தான் நடந்து விட்டது. நீ எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நடந்ததை எல்லாம் சொல்லிவிட்டார். விஸ்வநாதனுக்கு இந்த செய்தி இடி விழுந்தாற் போல் இருந்தது. மோகினி டாக்டர் ரகுராம் எதிரே அமர்ந்திருந்தாள். நீ அவசரப்பட்டு விட்டாய் என்று தோன்றுகிறது மோகினி, ரகுராம் சொன்னார். மோகினி தலையை குறுக்காக அசைத்தாள். இல்லை அங்கிள், நான் நன்றாக யோசித்து பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். 2 நபர்கள் சேர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நடுவில் நேர்மையான பந்தம் இருக்க வேண்டும். வெளி ஆட்களிடம் காட்டும் மேம்போக்கான அன்பாக இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தருணுடன் ஒரு முறை நேருக்கு நேர் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும். தருண் என்னுடன் பேசுவதையே தவிர்க்கும் போது நான் என்ன செய்யட்டும்? அனு விஷயத்தை யோசித்தாவது நீ. அவர் வார்த்தையை முடிக்கும் முன்பே மோகினி ஆவேசமாக சொன்னாள். அங்கிள், எனக்கு முற்றிலும் பிடிக்காத விஷயம் அதுதான். குழந்தைகளை சாக்காக வைத்துக்கொண்டு அவர்களுக்காக விருப்பம் இல்லாவிட்டாலும் சேர்ந்து வாழ்கிறோம் என்று தங்களையே ஏமாற்றிக் கொள்வது கோழைகள் செய்யும் வேலை. அனு பெரியவன் ஆன பிறகு கருத்து வேற்றுமையால் பிரிந்து விட்டோம் என்று சொன்னால் புரிந்து கொள்வானே தவிர ஏன் இப்படி செய்தீங்க என்று கேட்க மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் அவனை அந்த விதமாக வளர்த்து ஆளாக்குவேன். இந்த சிறிய வயதில் குழந்தையை ஹாஸ்டலில் விடுவது சரியில்லை மோகினி. இந்த சென்டிமெண்ட்டை கூட நான் நம்ப மாட்டேன். அவன் அவனாகவே வளர வேண்டும். நிலைமையை புரிந்து கொள்ளும் பண்பு அவனுக்கு இருந்தால் என்னை புரிந்து கொள்வான். இல்லை என்றாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். எல்லாவற்றுக்கும் என்னை தயார்படுத்தி கொண்ட பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்றாள். அவர் மோகினியின் முகத்தை கூர்ந்து பார்த்தார். எப்போதும் களையாக இருக்கும் அந்த முகம் மன உளைச்சலினால் சிவந்து கன்றி விட்டிருந்தது. மோகினி சீக்கிரமாக உணர்ச்சி வசப்பட மாட்டாள். மகனிடம், மாமனார் மாமியாரிடம், கணவனிடம் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாளோ அவருக்கு நன்றாகவே தெரியும். அங்கிள், நான் செய்தது சரியில்லை என்று நீங்க நினைத்தால் அதற்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது. நீங்க என்னுடைய நிலையில் இருந்து யோசித்து பாருங்கள். தருணை நான் விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டேன். அவனுடன் என் வாழ்க்கையை பிணைத்து கொண்டேன். வியாபாரத்தில் அவனுக்கு உறுதுணையாக இருந்தேன். தருண் எனக்கு சொந்தமானவன் என்று நம்பியதால் இந்த வேலைகள் செய்யும் போது எனக்கு களைப்பாக இருக்கவில்லை. ஆனால் என்னுடைய அன்பு தருணிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. அனுவின் நினைவுகளிலிருந்து அவனை மீட்க என்னால் முடியவில்லை. அவனுடைய சந்தோஷத்திற்காக, சுகத்திற்காக நான் பாடுபடும் போது அவன் மனதில் அனுவை பற்றிய எண்ணங்கள் மேலும் தீவிரமானதே தவிர குறையவில்லை. அனுவை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் முன்பை விட இப்பொழுது 2 மடங்காகிவிட்டது. இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் சொல்லட்டுமா? ஒரு முறை நானும் தருணும் தனிமையில் இருந்தபோது, மோகி, ஏனோ தெரியவில்லை, உன் அருகில் இப்படி இருக்கும்போது எனக்கு அனுவிடம் இருப்பது போல் தோன்றுகிறது. இன்னதென்று தெரியாத அமைதி என் மனம் முழுவதும் நிரம்பிவிட்டது என்றான். எனக்கு மனமும் உடலும் தீப்பற்றி எரிவது போல் தகித்தது. நான் அவனுக்காக ஒவ்வொரு நிமிடமும் உழைத்து கொண்டிருக்கிறேன். தருண் அனுவை கொண்டு வந்து என்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். சொல்லுங்க அங்கிள், இதற்கு பெயர் விபச்சாரம் இல்லையா? தருணுடன் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்துவதைத்தான் நான் விரும்புகிறேன், மானசீகமான விபச்சாரத்தை அல்ல. மோகினி கண்களை துடைத்து கொண்டாள். ரகுராம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார். மோகினி மனதில் நடக்கும் போராட்டம் அவருக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் தன்னை ஒப்பிடுவதை எந்த மனைவியாலும் தாங்கிக் கொள்ள முடியாதுதான். நீ எங்கே தங்கப் போகிறாய் கேட்டார். கோமலா என்று எனக்கு ஒரு சிநேகிதி இருக்கிறாள். அவள் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாள். வேறு வீடு கிடைக்கும் வரையில் அவளிடம் பேயிங் கெஸ்டாக இருக்கப் போகிறேன். பிறகு என்ன செய்வது என்று யோசித்து முடிவு செய்வேன். அங்கிள், நான் எடுத்த இந்த முடிவால் 2 குடும்பங்களின் மதிப்பும் மரியாதையும் பாதிக்கப்படும் என்று எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் வேறு வேலையை தேடிக்கொண்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போய் விடுவேன். நான் இங்கே இருக்கும் வரையில் தருண் பற்றிய பேச்சு வந்து கொண்டே இருக்கும். ஆகட்டும் மோகினி, எது எப்படி நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதன்படிதான் நடக்கும். வருகிறேன் அங்கிள். மோகினி விடை பெற்று கொண்டு கிளம்பினாள். மோகினி போன பிறகு வராண்டாவில் இருக்கும் பூந்தொட்டிகளுக்கு நீர் ஊற்றி கொண்டிருந்தார் ரகுராம். மோகினியிடம் அவருக்கு பிரியம் அதிகம். ரொம்ப திறமையானவள். துயரத்தில் இருக்கும் பெண்களுக்கு அவள் மூலமாக விடியல் ஏற்பட வேண்டும் என்றுதான் மேரேஜ் கவுன்சிலிங் நிறுவனத்தை தொடங்க செய்தார். அவருடைய எண்ணம் ஓரளவுக்கு நிறைவேறியது என்றே சொல்லலாம். அதற்குள் தருணுடன் மோகினியின் திருமணம் முடிந்தது. ஜோடி பொருத்தம் நன்றாக இருந்ததுடன் இருவரின் கருத்துகளும் கிட்டத்தட்ட
ஒன்றாகவே இருந்தன. ஒருவருக்கொருவர் துணையாக மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்தார். எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது, அனு விஷயத்தை தவிர. முதல் சந்திப்பில் தருணிடம் பேசிய போதே அனுவின் நினைவுகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதை அவர் புரிந்து கொண்டார். திருமணமான பிறகு அந்த நினைவுகள் தானாகவே அழிந்துவிடும் என்று நினைத்தார். அந்த நம்பிக்கை இருந்ததால் தான் மோகினி தருணை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொன்னபோது ஊக்கப்படுத்தினாரே தவிர மறுப்பு சொல்லவில்லை. மோகினி இன்று அனுபவித்து கொண்டிருக்கும் வேதனைக்கு தானும் காரணமாகிவிட்டோம் என்று நினைக்கும்போது அவருக்கு வருத்தமாக இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.